இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இந்த வாரத்திலே நான் முதல் நாள் யாபேஸ் ஆண்டவரிடத்திலே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்டதை நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட யாக்கோபை போராடி ஜெபித்து, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே காலேப்பின் மகளாகிய அக்சாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் 2 பேரும் ஆண்டவரிடத்திலே போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இங்கே இந்த அக்சாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தன்னுடைய தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலேப்பின் குமாரத்தியாகிய அக்சாளை அந்த காலேப் தன்னுடைய தம்பி கேனாசின் குமாரன் ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறார். அப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? தன்னுடைய கணவன் வீட்டிற்கு புறப்படுகையில் தன் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அவள் தன்னுடைய திருமணமாகி கணவன் வீட்டுக்கு புறப்பட்டு செல்லுகையில் அவளுக்கு மனதில் ஒரு ஆசை, ஒரு எண்ணம், தன் தகப்பனிடத்துல என்ன செய்யணும்? ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும். ஒருவேளை அந்த காலத்துல பெண்களுக்கும் சுதந்திரம் என்ன செய்திருக்காங்க? கொடுத்திருக்காங்க. திருமணமாகி செல்கிற பெண்களுக்கும் தகப்பன் வீட்டில இருந்து சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது? ஒரு வறட்சியான நிலமாக இருந்திருக்கிறது. அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலங்களை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும். அவள் மனதில் இருக்கிற ஒரு ஏக்கத்தை, அவள் மனதில் இருக்கிற ஒரு காரியத்தை தகப்பனிடத்திலே அவள் வெளிப்படுத்துகிறாள். உரிமையோடு தன்னுடைய தகப்பனிடத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். உடனே அந்த தகப்பன் என்ன செய்கிறான்? காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பெண் மகிழ்ச்சியோடு தன்னுடைய கணவன் வீட்டிற்கு அவள் சென்றிருப்பாள். தகப்பனிடத்துல கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவள் உலக பிரகாரமான ஒரு தகப்பனிடத்துல உரிமையோடு தன்னுடைய ஆசீர்வாதத்தை கேட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகி ஆண்டவரிடத்திலே நாமும் உரிமையோடு நாம் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். எதையாகிலும் நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வறட்சியான நிலங்கள் போல நம்முடைய வாழ்க்கையிலும் வறட்சிகள் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலே நமக்கு ஒரு வெற்றி இல்லாதபடி ஒரு வறட்சி காணப்படலாம். ஒரு செழிப்பு இல்லாதபடி, ஒரு மந்தமான நிலைமை வாழ்க்கையில காணப்படலாம். ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். அந்த பெண் எப்படி தன்னுடைய தகப்பனிடத்திலே உரிமையோடு அவள் கேட்டாளோ, நாமும் ஆண்டவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். என் தகப்பனே, எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும், தர வேண்டும். தகப்பனிடத்திலே கேட்பது அந்த பிள்ளையினுடைய உரிமை. நம்முடைய ஆண்டவரிடத்திலே நாம கேட்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒரு வறட்சியாக இருக்கிறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வறட்சியாக இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறண்டு போய் இருக்கிறோம், பொருளாதாரத்திலே நாங்கள் வறட்சியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், கடன் பிரச்சனையிலே இருக்கிறோம், ஒரு செழிப்பு எங்கள் வாழ்க்கையில இல்லை, தரித்திரமான சூழ்நிலையில இருக்கிறோம், வியாதியின் சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோம், மருத்துவமனைக்கு நாங்கள் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை தாரும், ஒரு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நம்ம உரிமையோடு ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு செழிப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரிய ஒரு பெரிய சொத்து. நாம் ஆண்டவரிடத்திலே அந்த உரிமையோடு கேட்கிற பொழுது, பிள்ளை என்கிற உரிமையோடு, தகப்பன் என்கிற உரிமையோடு நாம கேட்கிற பொழுது நிச்சயமாக அந்த தகப்பன் எந்த மாறுத்திரமும் சொல்லல, மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அவரிடத்திலே நம்ம வறட்சியை மாற்றும் என்று கேட்கிற பொழுது நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை போல நம்மை மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வறட்சி காணப்பட்டாலும் ஆண்டவரே
அந்த மகளுக்கு அந்த தகப்பன் கொடுத்தது போல எங்களுக்கும் நீர் ஆசீர்வாதத்தை தாரும் என்று நாம கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே சொல்லுகிறார். ஆம், ஒரு பொல்லாத தகப்பன் கூட தன்னிடத்திலே கேட்கிற தன்னுடைய பிள்ளைக்கு நன்மையானவைகளை கொடுத்தார். நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்து மகளை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தினார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு செழிப்பானதை நன்மையானதை ஆண்டவர் கொடுக்க அறிந்திருக்கிறார். அந்த மகள் தன்னுடைய தகப்பனிடத்திலே சற்றும் தயக்கமின்றி தைரியமாக ஒரு பிள்ளை கேட்டது போல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆசீர்வாதத்தை நாம தான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபை போல போராடி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாபேசை போல தேவனிடத்திலே ஜெபித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே எந்த பகுதியிலே நமக்கு வறட்சி இருக்கிறது, எந்த பகுதியிலே நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாதபடி, ஒரு விருத்தி இல்லாதபடி நாம காணப்படுகிறோம், பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நல்ல வேலை இல்லையே, ஒரு நல்ல வருமானம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே ஒரு வறட்சியாக வாழ்க்கை காணப்படுகிறதே, ஒரு செழிப்பில்லாத, ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்கிறோமே, எங்கள் வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதத்தை தாரும், செழிப்பை தாரும் என்று சொல்லி கேட்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த அக்சாலை போல தகப்பனிடத்திலே உரிமையோடு கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரம தகப்பனாகிய உம்மிடத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்டு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை